இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறேங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் சிலிண்டர் தட்டுப்பாடு நிறையவே ஆயிடுச்சு. கேஸ் புக் பண்ண கூட கேஸ் வரதில்லங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டா தான் புகையில அடுப்பு வந்து ஒரு ஃபேக்டரியில தயாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஃபேக்டரி தான் போக போறோம். அந்த ஃபேக்டரி எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல தாங்க இருக்கு. அந்த ஃபேக்டரிக்குள்ளேயே போயிட்டு அந்த அடுப்பு எப்படி எப்படி தயாரிக்கிறாங்க, என்னென்ன அளவுல தயாரிக்கிறாங்க, அந்த அடுப்பு பயன்படுத்தினா என்ன நன்மை நம்மளுக்கு இருக்கு, கேஸை விட அது பெஸ்ட்டா, கரண்ட்டை விட அது பெஸ்ட்டா அப்படின்னு பல தகவலை இப்போ நம்ம அந்த ஃபேக்டரிக்கே போய் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ரோகம் லகு. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னா அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ சிலிண்டர் வந்து நிறைய தட்டுப்பாடு இருக்குங்க. அதுக்கு மாற்றா தாங்க இயற்கை அடுப்பு. அது புகையில இயற்கை அடுப்பு. அங்கே தான் வந்து நம்ம போகிறோம். இங்கே வந்து விறகு கிடையாது. விறகு பதில் வேற ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபேக்ட்ரி தான் நம்ம போகிறோம். இதுதான் அவங்க ஃபேக்ட்ரி. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்லாம் வந்து அந்த புகையில விறகு அடுப்பு வந்து இங்கே தான் செய்கிறாங்க. அங்கே தான் என்ன முதல்ல கூட்டு போனார் அந்த சாரு. இங்கே தான் இப்போ வந்து அடுப்பு வந்து புகையில அடுப்பு இங்கே தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. இவங்க வந்து மெட்டல்லையும் செய்கிறாங்க, வேற ஒரு இதுலேயும் செய்கிறாங்க அப்படின்னு அவங்க உள்ள பேசியிருந்தாங்க. பட் என்கிட்ட தான் சொல்லலை. பட் இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க, என்ன பார்க்குறவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். ஏன்னா வந்து தரமாக எப்படி செய்கிறாங்கன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு தாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சண்டே கூட அவங்களுக்கு லீவ் கிடையாதுங்க. அவங்களுக்கு சண்டே கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய அடுப்பு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரு மாடல் இல்லை, 2, 3 மாடல். ஏன்னா வந்து மக்கள் அதிகம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தோதுவா மார்க்கெட்டில் வந்து நிறைய கம்பெனி இருக்குது. அவங்களுக்கு காம்படிஷன்றாங்களா, அந்த காம்படிஷனை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு நிறைய ஐடியா பண்ணுறாங்க. இது வந்து பெரிய அடுப்புங்க இது. பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் அதுக்கும் செஞ்சிட்ருக்காங்க. வீட்டிலேருந்து பெரிய பெரிய ஹோட்டலுக்குலாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க, அவங்களோட இன்னொரு இடம், அதாவது வந்து அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வராங்க. இங்கே எடுத்து வந்து செக் பண்ணுறாங்க. இங்கே தான் நம்ம உள்ளே போகிறோம். இங்கே வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி என்ன அளவில் இருக்கணும் அப்படின்ட்டு செக் பண்ணுறாங்க. அங்கே ஃபினிஷ் பண்ணிட்டு இங்கே எடுத்துகிட்டு வராங்க. இதுதான் அந்த ஃபேக்ட்ரியோட ஸ்டார்ட்டிங்கு. இங்கேயும் ஒரு லேபரு அன்றைக்கி சண்டே தான் போயிருந்தேன். வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து கீழே ஸ்டாண்டு அடிச்சு ஸ்டாண்டுக்கு வந்து வெல்டிங் பண்ணிகிட்ருக்காரு அவர். அந்த நம்ம பார்க்குறோம்ல அந்த புகையில அடுப்பு ஸ்டாண்டுக்கு தான் வந்து வெல்டு பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் அடுப்புங்க அது. அப்புறமா பக்கத்தில் இருக்குல்ல கலர் கலராக, அது வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு அப்படின்னாரு. இதுவும் வந்து ஏதோ காலேஜுக்கெலாம் கொடுக்குறதா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குங்க. ஏன்னா இப்போ சிலிண்டர் வந்து பிரச்சனை வந்து தெரிஞ்சிருச்சு. டெஃபினட்டாக எப்படியா ஒரு நாளுக்கு போர் நடக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து சிலிண்டர் பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் முன்னெச்சரிக்கை என்ன பண்ணிடுறாங்க, சிலிண்டரெல்லாம் நம்பி இனிமேல் வேலைக்கு ஆகாது, இனிமேல் ஓல்டு ஸ்டைல்லேயே அந்த விறகு ஸ்டைல்லேயே போயிட்டோம் அப்படின்னு வந்துட்டாங்க. சரி அப்படின்ட்டு இது எதுவும் காலேஜுக்கு கொடுக்க போகிறாங்களாம், ப்ரைவேட் காலேஜுக்கு பேசிட்டாங்களாம். அன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, போகலாம் அப்படின்ட்டாங்க. சரி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி உள்ளே அப்படி என்ன தான் இருக்குது பார்க்கணும் அப்படின்ட்டு உள்ளே பெர்மிஷன் கேட்டேன், கொடுத்தாங்க. சரி உள்ளே போய் எடுத்துங்க அப்படின்ட்டு உள்ளே போனாங்க. வெறும் மரத்தூளாக வச்சுருந்தாங்க. என்ன சார் மரத்தூள் அப்படின்னா, இந்த மரத்தூள் தான் அதுக்கு தேவையான இந்த இப்போ எப்படி கேஸு அதே மாதிரி அதுக்கு தேவையான ஒரு எரிபொருள்னு வச்சிங்களேன். கட்டையை அப்படியே உள்ளே போட முடியாதுல்ல. அதனால் வந்து இந்த மரத்தூளை வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கி அதில் வந்து பெல்லட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அது அப்போ தான் அது எரியும். ஏன்னா மரத்தூள வந்து நம்ம உள்ளே போட முடியாது, நம்ம அந்த இயந்திரத்துக்குள்ளாடி. அதுக்கு பெல்லட்ஸ்னு ஒன்று தயாரிக்கிறாங்க. இதுதான் மரத்தூள் பேக்காக வருங்க. எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க பெரிய ஃபேக்ட்ரியில். அதனால் அங்கே வச்சுருக்காங்களா, அதெல்லாம் வந்து மரத்தூள் தான். எங்கெங்கே மரத்தூள் கிடைக்குதுன்னு தேடி பிடிச்சி இதுதான் அந்த பெல்லட்ஸுங்க. அந்த மரத்தூளை வந்து என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி கட்டி கட்டி ஆக்குறாங்க. இதுதான் வந்து அதில் எரிக்க நம்ம பயன்படுறோம். அந்த ஸ்டவ் பார்க்க போகிறோம்ல, அந்த ஸ்டவ்வில் எரிக்கிறதுக்கு இதுதான் பயன்படுது. இது ஒரு மெத்தடில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சைஸ்லாம் இருக்காங்க. 3mm 6mm அப்புறமா 18mmன்ட்டு அடுப்புக்கு ஏற்ற மாதிரி. சின்ன அடுப்பு வந்து அதுக்கு ஒரு சைஸு, பெரிய அடுப்பு வந்து அதுக்கு ஒரு சைஸு. ஏன்னா வந்து பெரிய அடுப்புனும்போது அதுக்கு நெருப்பு நிறைய தேவைப்படும். அதுக்காக ஒரு மாடல் பண்ணியிருக்காங்க. இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேடிஸ் வேலை செஞ்சுருந்தாங்க நான் போகும்போது. அவங்க தான் வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் சைஸ் இருக்குது. இது வந்து இது 6mm எதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒன்று கொட்டியிருந்தாங்க. அதுவும் இதே தான். ஆனால் வந்து அது வேறு சைஸு அப்படின்னாங்க. என்கிட்ட காமிச்சாங்க. சரி இதை வச்சு தான் வந்து அதை வந்து எரிக்க முடியும். ஏன்னா அந்த காலத்தில் கட்டை வச்சுருந்தோம். கட்டைலாம் வந்து இப்போ கிடைக்காது. நாங்களே வந்து ஸ்டவ்வும் தரோம், இதுக்கு எதாவது பில்லட்ஸும் தரோம் அப்படின்ட்டு. இதுதாங்க அந்த மிஷின். இந்த மிஷினை வச்சு தான் அவங்க வந்து இந்த மரத்தூள் இருக்குல்ல, அதை வந்து அந்த பில்லட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மரக்கட்டையை வந்து பேக் எவ்வளோ ரூபாய் வச்சுருக்காங்க பாருங்களேன்.
எக்கச்சக்கமா ரொப்பி வச்சிருக்காங்கங்க. ஏன்னா வந்து இவங்க இன்னைக்கு நேத்து பண்ணல, ஒரு 4 வருஷம் பண்றாங்க போல இருக்கு. அதனால யார் யாருக்கு இவங்க அடுப்பு குடுத்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இதே அவங்களே வந்து இதையும் சப்ளை பண்றாங்க. ஏன்னா காலேஜுக்குலாம் நெறைய குடுத்துருக்காங்க. நெறைய ஹாஸ்டல் குடுத்துருக்காங்க. ஐடி கம்பெனி நெறைய குடுத்துருக்காங்க. அப்படி ஜிஆர்டி ஹோட்டலுக்கே வந்து இவங்க குடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. இதுதான் அந்த மிஷினு. இதுல என்ன பண்றாங்க, அந்த மரத்தூள போடுறாங்க. கொட்டுறாங்க. கொட்டுனா ஒண்ணு அதுனாவது கட்ட மாரி கட்ட கட்டையா வருது. அதான் சொன்னேன் சைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. 60 எம்எம், அப்புறமா 8 எம்எம், 9 எம்எம், 12 எம்எம், 16 எம்எம் வரைக்கும் இருக்கு அப்படின்ல. இதுதான் அந்த மிஷின். ஆனா பக்கத்துல நிக்கவே முடியலங்க. அவ்வளவு ஒரு டஸ்ட்டுங்க. நானே வந்து வாயில வந்து அந்த கிளாத் போட்டு தான் நின்னுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு டஸ்ட்டா இருந்தது. பாவம் இப்படிதான் லேடீஸ் வந்து வேலை செய்றாங்க அப்படின்னு தெரியல. அ ஏன்னா நல்லா அதுக்கேத்த மாரி கவர்லாம் பண்ணிடுறாங்க. கை, காலு, மூக்கு எல்லாத்தையும் வந்து கவர் பண்றாங்க. 2 மிஷின் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த மிஷின் எங்கன்னா, சைனாலருந்து வர வச்சாங்களாங்க இந்த மிஷின. அங்க போய் பார்த்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு, சைனாலருந்து இந்த மிஷின வர வச்சு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. லேடீஸ் பார்க்குறீங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா, 8 மணி நேரமா, 6லருந்து 2 இவங்களாம், 2லருந்து 9 வந்து ஒரு ஆளுங்க வருவாங்களாம். அதுதான். இதுல ஒண்ணும் இல்லங்க. அங்க எடுத்துட்டு வராங்கல்ல மரத்தூளு, அந்த மரத்தூள் இது மரத்தூள் மட்டும் கிடையாதுங்க. இதுல வந்து என்ன பண்ணா, இப்ப காப்பி தூள் இருக்குல்ல, காப்பி கொட்ட, அது வந்து ஒரு வேஸ்ட் வருதுல்ல, அதையும் வந்து என்ன பண்றாங்க, இதுல கொட்டி அதையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு ஐடியாவும் பண்றாங்க. என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மாட்டுக்கெல்லாம் தீவனம் தராங்க, தீவன புல்லு, அத வந்து காய வச்சு பண்ணணும். ஏன்னா, அந்த இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்காங்க. கட்டுப்படி ஆகல அப்படின்னா, இப்ப பண்ணிடலாம், போக ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு, அதுக்குள்ள அடுத்த ஆப்ஷன் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வந்து, அடுப்புங்க நெறைய சேல் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இப்ப வந்து அ கட்டைங்க தேவ. அதுக்கு வந்து இவங்க தான் சப்ளை பண்ணி ஆவணும். ஏன்னா வந்து 1 வருஷத்துக்கு இவங்க பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து நல்லா இருந்ததுன்னா, அவங்களே வந்து மறுபடியும் அக்ரீமெண்ட் போட்டு நாங்களே தரோம் அப்படின்னு சொல்லி பேசி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க என்னென்ன சைஸ்ல வருது அப்படின்ட்டு. 4 லேடீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சைனா மேக் தான். 2 மிஷின் வந்து அ சைனா மேக் தான். அதனால வந்து இந்த பில்லட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியங்க. அதனால அந்த மேனுஃபேக்சர் வந்து நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ நெறைய இந்த புகையில அடுப்பு வந்து குடுத்துருக்காங்க. அதையும் சொல்லியிருந்தாங்க. சரி அப்ப அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வாண்டட் இருக்கு. நாங்க தான் வந்து இந்த குடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த பில்லட்ஸ் அத வந்து நாங்க குடுத்தாகணும். அதுக்காக தான் வந்து நாங்க ஷிஃப்ட் போட்டு அடிச்சுட்டுருக்கோம். அ லீவே கிடையாதாங்க. நீ என்ன வேணா லீவ் எடுத்துக்கலாமாம். அந்த அளவுக்கு வந்து ஷிஃப்ட் போட்டு அடிச்சுட்டுருக்கேன். அப்படின்ட்டு நெறைய ஆனா அந்த மரத்தூள்லாம் அதில வந்துட்டே தாங்க இருக்கு. இவங்களும் என்ன பண்றாங்க, அத எடுத்து அதில போட்டு இவங்களும் அவங்க வேலைய செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மூட்டை கணக்குல இருக்கு. எப்படியும் ஒரு 200, 300 மூட்டை இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரியில பண்ணிட்டு இருந்தாங்க. ம் என்ன ஒண்ணு ம் டஸ்ட்டு தான். வேற ஒண்ணும் கிடையாது இந்த இடத்துல. வேலை செய்றவங்களுக்கு டஸ்ட்டு தான் பெரிய விஷயம். எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். பாருங்க எப்படி பறக்குது பார்த்தீங்களா? என் கண்லலாம் வந்து பட்டுருச்சு. அப்புறமா ஃபேஸ்லாம் கழுவணும் நானு. அந்த அளவுக்கு டஸ்ட் இருந்தது. பட் பரவால்ல. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த சிலிண்டர் பிரச்சனைக்கு இந்த மாரி ஒரு ஆப்ஷன் நம்ப போய் தாங்க ஆகணும். ஆனா வேற வழியே கிடையாது. இல்லன்னா வந்து நம்ம சிலிண்டருக்காக வெயிட் பண்ண முடியாது. சிலிண்டர் புக் ஆக மாட்டுது அப்டின்னாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல இன்னொரு இடம் அப்டின்ட்டு. இங்க கூட்டு போனாங்க. இங்கேயே ஒரு மெஷின் ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க நான் சொன்னேன்ல அந்த காப்பி கொட்ட அப்டின்ட்டு. அ இதெல்லாம் அந்த மரத்தூள் தாங்க. நாங்க கேட்கலாம். மரத்தூள் எப்படி வந்தது? அப்டின்ட்டு. இவங்க என்ன பண்றாங்க, இது ஒண்ணு இருக்குல்ல, இதுதாங்க அந்த காப்பி சொன்னேன் பார்த்தீங்களா? காப்பி கொட்ட அப்படின்னு. இதான் அந்த காப்பி கொட்ட. காப்பி கொட்டைய தான் வந்து என்ன பண்றாங்க, அந்த வேஸ்ட் அதாவது காப்பி கொட்ட எடுத்துட்ட பிறகு அந்த தூள் இருக்கும். அந்த தூள வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. வாங்கிட்டு அத கொட்டியிருக்காங்க. பாருங்க அதுக்காக எப்படியும் ஒரு இதையும் கொட்டி அங்க எடுத்துட்டு போய் போட்டு அதையும் வந்து பில்லட்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கு பேர் வந்து பில்லட்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்பதான் அந்த அம்மாகிட்ட கேட்டேன். எத்தன வருஷமா இருக்கீங்க?" அப்படின்னு. "நான் இப்பதான்ப்பா ஒரு 4, 5 மாசமா இருக்கேன்." அப்படின்னாங்க. அப்பதான் அவங்க சொல்லி தான் எனக்கும் தெரியும். ஏன்னா ஷிஃப்ட் போட்டு வேலை செய்றாங்க அப்படின்ட்டு. பரவால்லங்க. ஆண்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ, அத விட வந்து பெண்கள் ஜாஸ்தியா உழைக்கிறாங்க. அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து பலத்துல வேணா ஆண்கள் இருக்கலாம். அ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பலன்னு பார்த்தா லேடீஸ் தான். எது எக்ஸாம் சொல்லணும்னா ஒரே விஷயம் தாங்க. உலகத்துல அந்த குழந்தை பெறுற வலி வந்து யாராலயும் வந்து தாங்கவே முடியாதாம். அத அவங்க தாங்கிக்கிறாங்க. அதே மாரி அந்த மாசத்துல ஒரு 3 நாள்னு சொல்லுவாங்க. அத வந்து அத பத்தி நான் கேள்விப்பட்டுருக்கேன். சொல்லும்போது அது சுத்தியில தலையில அடிச்சா அந்த அளவுக்கு ஒரு வலி இருக்குமாங்க. அதெல்லாம் தாங்குறவங்க அப்ப எவ்வளோ பெரிய பலசாலியா இருப்பாங்க. சரி நான் வேற எங்கேயோ போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வேண்டாம் அப்படியே மறுபடியும் ஃபேக்டரிக்குள்ளேயே வரேன். இதுதாங்க அது ஃபேக்டரி. என்ன பண்றாங்க, பெரிய பெரிய கட்டைங்கலாம் இருக்குல்ல, அது இப்ப பார்க்குறீங்களா அந்த மிஷின் கிரீன் கலர்ல இருக்குல்ல, அந்த மிஷின்ல தான் அந்த பெரிய பெரிய கட்டைய குடுக்குறாங்களாங்க. குடுத்து தான் அதுதான் வந்து சில பேருக்கு கீழ கட்டலாம் இருக்குல்ல, அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த மிஷின்ல குடுப்பாங்களாம். குடுத்து அது தூளாகுது. தூளாகிட்ட பிறகு தான் அத அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல மிஷினு, அந்த மிஷினுக்கு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு அங்க தான் இதாக்குறாங்க. இந்த மிஷின் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு நான் அத பத்தி எதுவும் கேட்கல. ஏன்னா அந்த மிஷின் அப்போ ஆள் வரல அப்டின்னாங்க அன்னைக்கு.
அதனால் வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த மிஷினு. பெரிய பெரிய கட்டைகள ஷெட்டர்னாங்க அது பேர், மிஷின் பேர். ஆமா, இப்ப தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த மிஷின் பேர் வந்து ஷெட்டர்னாங்க. அந்த ஷெட்டர் வச்சு தான் வந்து எல்லாத்தையும் வந்து தூளாக்குறாங்க. தூளாக்கிட்டு அங்க மூட்டையா அடுக்கி வச்சுர்றாங்க. இந்த மூட்டைகள தான் எடுத்துட்டு போயிட்டு, அங்க நம்ம அந்த லேடீஸ்லாம் பார்த்தோம்ல, அங்க வேலை செய்றாங்கல்ல, அங்க எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. வச்சு அவங்க வந்து வந்து அ பில்லட்ஸ் ஆக்குறாங்க. எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா, இதெல்லாம் ஷிஃப்ட் ஃபுல் அடிச்சா தான் வந்து வேலைக்கு ஆகும். ஏன்னா வந்து அடுப்ப குடுத்துட்டு, எங்ககிட்ட கறி இல்லன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கே நெறைய பேர் வேண்டாம் அப்டின்ருவாங்கன்னு தெரியும். அதனால வந்து நாங்களே சப்ளை பண்றோம். ஏன்னா வந்து வீட்டுக்குலாம் கம்மியா இருக்குங்க. காலேஜுக்கு பண்றாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால மறுபடியும் அங்கேயே வந்தேன் நானு. ஏன்னா வந்து இந்த அடுப்பு, அது நம்மளுக்கு தெரியணும்ல, எப்படி எரிக்கிறாங்க அப்படின்ட்டு இத வச்சு. நான் அத பத்தி கேட்டிருந்தேன் நானு. சரி எப்படி எரிக்கிறாங்கன்னு தெரியணுன்னும்போது, இப்ப தான் காமிச்சாரு. இது அந்த பில்லர்ஸ். இதாங்க அடுப்பு. அந்த அடுப்புக்குள்ள போட்டாங்க அந்த பில்லட்ஸ. அ டீசல் தடவி போட்டுருக்காங்க அந்த பில்லட்ஸ. டீசல் தடவி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாதாரணமா வந்து கற்பூரம் ஒரு 4 கற்பூரம் வச்சாங்க. வச்சுட்டு வந்து அப்படியே அத கொளுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கொளுத்த ஆரம்பிச்சோனே டக்குன்னு பத்திக்கிச்சுங்க. சிம்பிள் தாங்க. கேஸ் எப்படிங்க? அதே மாரி தாங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன ஒண்ணு கேஸ் வந்து வெடிக்குன்ற பயம்லாம் இருக்கும். அ கரி பிடிக்கும் அப்படின்னு இந்த பாத்திரம் தான் வைக்கணும்லாம் இருக்கு. ஆனா இதுல அந்த எந்த பயமே கிடையாதுங்க. அப்படியே தூக்கி வைக்கலாங்க. சைட்ல அந்த தொட்டா கூட எந்த சூடுமே வராதுங்க. அதேமாரி கேஸ்ல எப்படி நம்ப நெருப்ப அதிகப்படுத்தணுமோ, கம்மிப்படுத்தலாமோ, இதுலயும் அதே மாரி ஆப்ஷன்லாம் இருக்குங்க. பக்கத்துல ஒரு மாடல் இருக்குங்களா, அது வந்து இப்ப தான் வேற ஏதோ இதுக்கு மாடல் செஞ்சுட்டு இருக்கேன் அப்டின்னாங்க. இப்ப பண்றதே ஓல்டு மாடல் தான். பக்கத்துல இருக்கிறது வந்து புது மாடல் இப்ப தான் வந்துட்டுருக்கு அப்டின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இதுதாங்க கையில வந்து இந்த ப்ளோயர். இத வச்சு தான் வந்து நம்ப நெருப்பு அதிகமா வேணும் அப்டின்னா, அதிகமா வச்சுக்கலாம். கம்மியா வேணுனா, கம்மியா வச்சுக்கலாம். அதே மாரி எரிஞ்சுட்டே இருக்கும்போது அந்த பில்லட்ஸ் போடக்கூடாதுங்க. கம்மியான ஒண்ணு தான். மரக்கட்ட மாரி தான். லைட்டா இருக்கும்போது தானே போடுறோம். அதே மாரி தான். அ அந்த பில்லட்ஸ் எரியுது பார்த்தீங்களா? அது எரிஞ்சு நல்லா தூளாகும்போது தான் வந்து அடுத்த இது நம்ம போடணுங்க. ஆனா அதே அளவுக்கு கேஸ்ல இருக்கிற அதே அளவுக்கு இருக்குங்க. பாருங்க திருப்பும்போது பாருங்க எந்த அளவுக்கு நெருப்பு இத விட அதிகமா வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி தண்ணி வச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னாரு. அந்த இதுக்கு இன்னும் ஸ்டாண்ட் செய்யல. அதனால சும்மா ஒரு பிளேட் மட்டும் வச்சு நிக்க வச்சுட்டாங்க. அ ஸ்டாண்ட் இன்னும் செய்யல அப்படின்னாங்க. பாருங்க தண்ணி வச்சாங்க. வச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து தண்ணி கத கத கதன்னு ஆரம்பிச்சுருச்சுங்க. நானே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இந்த அளவுக்கு வேகமா இருக்கே! அப்டின்ட்டு. நான் கூட பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது அப்டின்னு நெனச்சேன். சாதாரணமா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக நான் கேஸ் தான் பவர் அப்டின்னு நெனச்சேன். கேஸ விட எவ்வளோ பவர் ஆயிட்டு நல்லா எரிய ஆரம்பிச்சுச்சு. அந்த அளவுக்கு வேகமா இருக்கு. எல்லாருக்கும் அதானே இப்ப வேகமா ஓடிட்டு இருக்க உலகம். இந்த இடத்துல வந்து நம்மளும் வந்து இவர் சொல்ற மாரி நண்பன் படத்துல விஜய் என்ன சொல்றாரு, அது மாரி தான் ரேன் 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 நீ ஓடுனா அடுத்த வாரம் முன்னாடி ஓடி போயிடும் அப்டின்பாரு. அதே மாரி தான். இவங்க டெக்னாலஜி அப்பப்போ எடுத்துட்டு வராங்க. ஏன்னா வந்து மக்களும் எல்லாம் வேகமா இருக்காங்க. இந்த உலகம் வந்து வேகமான உலகம். அ சுயநலமான உலகம். யாருக்காகவும் நிக்காது. நம்ம தான் தடுத்து நிறுத்தணுன்னுவாங்கல்ல, அந்த மாரி தான். படம் டயலாக் போயிட்டுன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. அதுக்கு வேண்டாம். இப்போ வந்து இப்படிதாங்க எரியுதுங்க. கேஸ விட ஃபாஸ்ட்டா இருக்கு. நம்ப 2 யூனிட் தாங்க ஆகுமா. கரண்ட் பில்லாம் அவ்வளோ கிடையாதுங்க. அதனால வந்து வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உபயோகம்னு நெனைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன். அதை கொண்டு வந்து உங்கள் ரகுவரன். டாடா பை பை.